வாழைப்பூவை வச்சு கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான சுவையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேங்க. இந்த வாழைப்பூ எங்கள் வீட்டில் மரத்தில் குலத்தள்ளி இருந்தது, அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் கட் பண்ணி. இதை மேலே இருக்கிற இந்த தோலை நாம் பிச்சு எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய பூவையும் பிச்சு எடுத்துடலாம். இதை சுத்தம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம்ங்க. இதில் இந்த நரம்பு இருக்கும், இதை அப்படியே எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இலை மாதிரி ஒரு பகுதி இருக்கும், இதை எடுத்துடணும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா வாழைப்பூவையும் சுத்தம் பண்ணி அலசி எடுத்துக்கணும். நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாழைப்பூ எல்லாத்தையுமே நான் சுத்தம் பண்ணி சுத்தமாக அலசி எடுத்துட்டேங்க. இதை நாம் பொடிசாக நறுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் எடுத்துட்டு அப்படியே பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி எடுத்த வாழைப்பூ எல்லாத்தையுமே இந்த மாதிரி மோர் தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீர் மோர், 1 டேபிள் ஸ்பூன் மோர் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணியில் ஷேக் பண்ணி ஊற்றிக்கோங்க. நீர் மோராக எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ண வாழைப்பூவை இதில் உடனே போட்டுடுங்க, இல்லைனா கருத்து போயிடும். இதை நீங்கள் ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் வாழைப்பூ சமைச்சாலும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் மோரில் போட்டுட்டு நம்ம எப்போ எடுத்து கொட்டுறோமோ அப்போ பிழிஞ்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா வாழைப்பூவும் கட் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாழைப்பூ மொத்தத்தையுமே நல்லா பொடிசாக நறுக்கிட்டு நீர் மோரில் போட்டிருக்கேங்க. பாருங்கள், நிறம் மாறவே இல்லை. நீங்கள் சமைக்கும் பொழுது இந்த மாதிரி நறுக்கி போட்டுட்டு சமைச்சிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்கும். இதை நாம் இப்போ வடித்து எடுத்துக்கலாம். வாழைப்பூவை வடிகட்டுறதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேங்க. அதை இதில் மாற்றி விட்டுக்கிறேன். மாற்றிட்டு ஸ்பூன் வச்சு அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டுடுங்க. இந்த மாதிரி வாழைப்பூ வடிகட்டினதுக்கப்புறமா அந்த மோரை வீணாக்காமல் அதில் ஒரு சிட்டிகை சால்ட் போட்டு ஒரு சிட்டிகை மிளகு பொடி போட்டு குடிச்சிடலாம். ஏன்னா இந்த வாழைப்பூவை நம்ம நறுக்கி போட்டிருக்கோம், அதோடைய சத்துக்கள்லாம் அதில் இருக்கும். அதை வீணாக்காமல் நம்ம சாப்பிட்லாங்க. நம்மளுடைய வயிற்று புண் எல்லாமே குணமாகும். அதுக்காக நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் அளவுள்ள கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. இப்போ நாம் பிழிஞ்சு வச்ச, அதாவது வடிகட்டி வச்ச வாழைப்பூ, நறுக்கின வாழைப்பூவை சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு வாழைப்பூ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். நான் கிட்டத்தட்ட 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். எடுத்து போட்டால் இப்படி விழுந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இது இட்லி மாவு பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நாம் மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி குழி இருக்கிற பிளேட்டில் தாங்க மாற்றணும். அப்படி இல்லைனா கேக் டின் இருந்தால் அதில் கூட நீங்கள் மாற்றி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸிங்கை இதில் அப்படியே மாற்றி விட்டுடலாம். நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து பிளேட்டை சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்பீங்க, கடலை மாவுக்கு பதில் முட்டை சேர்க்கலாமான்னு. தாராளமாக சேர்க்கலாம். இப்படி மாற்றி விட்டுட்டு அப்படியே லெவல் பண்ணி விட்டுடுங்க. இதை நாம் வேக விட தான் போகிறோம். வேக வைக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அந்த மிக்ஸ் பண்ண மாவை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இடையில கோடு போட்டு ஒரு 6 துண்டு வரா மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் 4 கீரல் போட்டு வச்சுருக்கேன். இது சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. இதை நாம் உள்ளே வச்சிடலாம். கூடவே 3 வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்து மேலேயே நாம் இந்த பிளேட்டை வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு நம்ம மூடி போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 மணி நேரம் நம்ம இட்லி தட்டு மூடி மட்டும் போட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்க்கணும். வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம், வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் வேக விடணும்.
வேக விட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அப்போ வேகலை. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நான் வேக விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக வெந்துட்டுருக்குது. இந்த மாதிரி டூத் பிக் இல்லைன்னா ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒட்டலை. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒட்டுச்சு, இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. பிளேட்டை வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா 5 நிமிஷம் சூடு ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை நாம் கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா சூடு ஆறணும். இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. கத்தியை வச்சுட்டு அப்படியே சுற்றிரும் எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாகவே எடுக்க வரும். இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டை மேலே வச்சு கவுத்துட்டு அப்படியே எடுத்து நம்ம திருப்பிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தட்டி விடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தட்டில் கூட ரொம்ப ஒட்டி பிடிக்கல, நம்ம எண்ணெய் தடவுனதுனால. இதை அப்படியே நாம் கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நான் பெரட்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் பீசஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர், அதாவது மீடியம் சைஸ் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பீசஸ்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நமக்கு நல்லா வெந்தால் தான் நமக்கு பீஸ் இந்த மாதிரி கிடைக்கும். சைஸ்லாம் வந்து ஷேப்லாம் உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுருக்கேன். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணால் குறைவான எண்ணெய் போதும். ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணாமலும் நம்ம சேர்த்து சமைக்க முடியும். ஆனால் இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்பொழுது டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். எண்ணெய் சேர்க்குறது பிடிக்காதவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படியே வேக வச்சு சேர்த்துடலாம். ஏற்கனவே வெந்த மாவு தான், இது வேகணுன்ட்டு நமக்கு அவசியம் இல்லை. அப்படியே 2 பெரட்டி விட்டுட்டு எடுத்துடலாம். 2 சைடுமே கொஞ்சம் லேசாக நிறம் மட்டும் மாறி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா லேசாக நிறம் மாறி வந்திருக்கு. ரொம்ப நிறம் மாறணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்படி நல்லா பெரட்டி விட்டு லேசாக நிறம் மாறி வந்தாலே போகிறோம், நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்காக பெரட்டி விட்டு காமிச்சிட்ருக்கிறேன். எண்ணெயில் போட்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வடிய விட்டுட்டு நான் எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றுறேன். எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் நான் பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நாம் வேக வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். நான் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய இந்த காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் நம்ம ஏற்கனவே கீரல் போட்டு தான் வச்சோம். இதையும் அப்படியே வந்து பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டால் ஈஸியாக அரைப்பட்டுடும். தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை நம்ம நீக்கிடலாம். அதுக்காக தான் கீரல் போட்டு வச்சோம். தோலை எடுத்துட்டு அந்த கிண்ணத்துலேயே போட்டுக்கோங்க. தோல் உரிச்ச தக்காளியே இந்த தண்ணியிலே நான் போட்டு வச்சுருக்கேங்க. நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுலேயே அந்த தோலை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு எடுத்தோம்னா தோலில் இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற அந்த சதைகள் எல்லாமே, சதைப்பகுதி எல்லாமே இந்த தண்ணியில் வந்துடும். இந்த மாதிரி அப்படியே பிசைஞ்சு விடுங்க. இப்படி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த தோலை நாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளவு சதைப்பகுதியெல்லாம் ஒட்டியிருந்ததுலாம் தண்ணியில் வந்திருக்கு. இதை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணி மற்றபடி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. வெங்காயம் தக்காளியிலே ஈரப்பதம் இருக்கும். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஷாலோ ஃப்ரை பண்ண அந்த எண்ணெய் அந்த பேனையை நான் திரும்ப பயன்படுத்துகிறேங்க. அதையே நம்ம மறுபடியும் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் வந்து குறைவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து விட்டுக்கோங்க. சோம்பு சீரகம் பொரியட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மிளகாய் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ அரைச்ச இந்த விழுது அதை நாம் அதில் சேர்த்து விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைனா வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடுங்க.
நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ஏற்கனவே வேக வச்சுட்டோம், அதனால் வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்படியே நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கலக்கு கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கோரியண்டர் பவுடர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துட்றேன். கிரேவியோட திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. கொதிக்க ஆரம்பித்த உடனே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்து விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நான் சொன்ன மாதிரி தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு காரமும் கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நாம் இந்த பொரிச்சு எடுத்த இந்த பீசஸை இதில் போட்டுடலாம். கிரேவியோடு சேர்ந்து கொதிக்கணும், அதுக்காக தான் இதில் சேர்க்குறோம். மற்றபடி நம்ம எல்லாமே வெந்து பொரிச்சு எல்லாமே தான் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த கிரேவியோட உப்பு காரத்தில் சேர்ந்து கொதித்து சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. பீசஸ் எல்லாத்தையுமே நான் கிரேவியில் போட்டுட்டேங்க. நல்லா கிரேவியில் முழுகிற மாதிரி கரண்டியை வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. இது எண்ணெயில் பொரிச்சு போட்டதுனால உடையாது. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு போடுறது பிடிக்கலன்னா அப்படியே வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லா பீஸுமே கிரேவியில் முங்குற மாதிரி தள்ளி விட்டாச்சு. இப்போ நாம் 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மூடி போட்டேன். பாருங்கள், சூப்பராக தயாராக இருக்குது. கிரேவியோட திக்னஸும் கரெக்டாக இருக்குது. பீசஸும் நல்லா கிரேவியில் ஊறி இருக்குது. இந்த திக்னஸ் எனக்கு சரியாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட கொதிக்க விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். இப்போ கடைசியாக நான் கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்தா போகிறோம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப வேகமாக கலக்கக்கூடாது, பீசஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். பொறுமையாக தான் கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. வாழைப்பூ வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக கிரேவி தயாராகிடுச்சுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவை வச்சு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அட்டகாசமான ரெசிபி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. இதுக்கு பேர் என்னன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைப்பூ பன்னீர் கிரேவின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம், இல்லை வாழைப்பூ கறின்னு சொல்லலாம், இல்லை வாழைப்பூ கிரேவின்னு சொல்லிக்கலாம். எப்படி வேணாலும் நேம் வச்சுக்கலாங்க. டேஸ்ட்டு மட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது. நாம் சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக சாப்பிட்டு காமிச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்பூன் தான் வச்சு லைட்டாக தான் நான் புஷ் பண்ணேன். அவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது. சூப்பராக இருக்குதுங்க. வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி உள்ளே ஓடிடுச்சு. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அதனால தான் நான் வாழைப்பூ பன்னீர் கிரேவின்னு வச்சுக்கலாம் நான் சொன்னேன். அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் நறுக்கி போடுறதுக்கு பதில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஆனால் நம்ம சேர்த்த அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதை பொரிச்சு போட்ட விதமும் நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.